வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டு முடித்தேன். ஆமாம், ஹோட்டல் சாப்பாடு. வீடு க்ளீனிங் நடக்குது. அங்கே பாருங்கள், கீழெலாம் கிடக்கு. வீடு ஃபுல்லாக ஒரு நாள் க்ளீன் பண்ணலான்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம எது வேணும் 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 வச்சு எல்லாமே வேணாதான் ஆகிடுது. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போடலான்ட்டு நிறைய குப்பைங்க இருக்குது. அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா ரெஸ்ட்டாக போகிறது வரதுக்கு கடைக்கு போயிட்டேன். 2 சாப்பாடு, எங்கள் ஒய்ஃப் ஒரு சாப்பாடு, நான் ஒரு சாப்பாடு, தம்பி ஒரு தக்காளி சாதம். வேலை வச்சு மருமக அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ குழந்தை வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. டஸ்ட்டு வர சொல்லிட்டு குழந்தை அங்கே போயிருக்காங்க. குழந்தை க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீனிங் தான். நம்ம இது வேணும் அது வேணும் அது வேணும் இது ஒன்று வைக்க 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 வீடு ஃபுல்லாக குப்பையாயிடும். ஆமாவா இல்லையா? அந்த கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதான். தூக்கி போட மனசு வராது, இருந்தாலும் தூக்கி போடணும். அப்போ வீடு கொஞ்சம் க்ளீன் ஆகும். இல்லாட்டி ஒட்டரை கிட்ட சேர்ந்துச்சுன்னா வீட்டில் குப்பை தான் நிறைய இருக்கும். எல்லார் வீட்டிலும் அதிகமாக இருக்குது என்ன சொல்லுங்கள்? எல்லார் வீட்டில் அதிகமாக இருக்கிறது என்னது? ட்ரெஸ்ஸு, துணி. ஏகப்பட்ட துணி இருக்கும். அப்படின்னு தீபாவளிக்கு பொங்கலுக்கு அது இல்லாமல் ஷாப்பிங் போகிறப்போ, வாக்கிங் போகிறப்போ, அங்கே போகிறப்போ, இங்கே போகிறப்போ வாங்கி 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 ஒரு வீட்டில் 4 பீரோ இருந்துச்சுன்னா 4 பீரோ ஃபுல்லாக துணி தான் இருக்கும். அடிக்கிறது மொத்தமாக இருக்கும். இந்த வீட்டில், எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பீரோ ஃபுல்லாக துணி அடித்து, ஷெல்ஃபு ஃபுல்லாக துணி அடிச்சு, எவ்வளோ துணி இருந்தும் நம்மள இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். 2 பேண்ட்டு, 4 சொக்கா, 4 பனியன், 4 ஜட்டி, 4 கச்சிப்பு, 4 செட்டு சாக்ஸு. அவ்வளோ மேக்ஸிமம் நம்மள அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம வச்சுக்கிறது கிடையாது. ஜென்ஸில் எப்போ கம்மியாக இருக்கும். சுடிதார் ஏகப்பட்ட சுடிதார் இருக்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆஃபீஸ் போகிறப்ப நான் நிறைய சுடிதார்லாம் வாங்கினேன். ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சுடிதாரே எதுவுமே கிடையாது. புடவை தான் புடவை வச்சுருக்கீங்க. அப்புறம் புடவை இவங்க புடவை நான் காமிக்கிறேன், விலாக் மாதிரி போடுறேன் பாருங்கள். காமிக்கிறேன் என்னென்ன புடவை எப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு அதுப்பா நானாக இருந்தால் இவங்க ஒரு வாரம் நான் ஊருக்கு காணாமல் போனுச்சுன்னா மொத்த புடவை காரணம் கொடுத்துருவேன். காமிக்கிறேன் பாருங்கள். பழைய புடவை, புது புடவை எல்லாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இது கொடுத்து அந்த அம்மா கொடுத்தல நீ ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மா அது 12 பட்டு சரி நான் கொடுத்துட்டேன். இவங்க இல்லை, வேலைக்காரமாக கொடுத்துட்டேன். 25 சாரி கொடுத்தேன். யார்? நம்ம நாகேஷ் பூதி அவங்க ஒய்ஃபுக்கு 20 சாரி மேலே இருக்குங்க. 25 சாரி. ஆமாங்க, நிறைய இருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த விழாக்கு பாருங்கள், சாரி விழாக்கு போடுறேன். ஓகே, பாருங்கள்.